ஸோ கைஸ் பேசிக்லி வந்து டேட்டா டைப்ஸில் ரெண்டான இருக்குது ஜாவாவில். ஓகேவா? ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இன்னொன்று வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஜென்ரலாக டேட்டாஸ் நிறைய இருக்குல்ல. ஸோ ஜாவாக்குன்னு சில ஜென்ரிக்கலாக ஒரு பில்டிங் பிளாக்குக்கு தேவைப்படுற சில டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குல்ல. கண்டிப்பாக ஜாவாலே இன்ட்ரடியூஸ் பண்ண சில டேட்டா டைப்ஸு விச் இஸ் நாட் ஈவன் ரிலேட்டட் டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சம்திங் விச் இஸ் ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பை ஜாவா. ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி இதெல்லாம் தேவை, இதெல்லாம் இல்லாமல் இல்லை, இதெல்லாம் கண்டிப்பாக தேவைன்னு ஒரு ப்ரீ ரெக்வெஸ்ட் இருக்கும்ல. அதில் தான் அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். சும்மா சொல்லணும் அப்படின்னா ஒரு டெஃபினேஷனாக சொல்லணும் அப்படின்னா. ஓகேவா? ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகேவா? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுங்கிறதோட இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜீரோங்கிறது ஃபால்ஸுன்னு சொல்லலாம், ஒன்றுங்கிறத ட்ரூன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த டேட்டா டைப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூலியன். ஓகேவா? ஸோ பேசிக்லி இது வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு ரெண்டு தானே இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு பிட்டு. ஓகேவா? வருத்தப்படாதுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிட்டு இதெல்லாம் பற்றி கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். எப்படி ரேஞ்சு கால்குலேட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கிளியராக பார்க்கலாம். வருத்தப்படாதுங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு பிட்டுனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பிட்னா ஒன்றும் இல்லை. ஒரு பிட்டுனா ஒரு பாக்ஸ் மாதிரி தான். அந்த இதுக்குள்ளே ஒன்று 0 இருக்கும், இல்லை 1 இருக்கும். அதுக்குள்ளே 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஒன்று ட்ரூ இருக்கும், ஒன்று ஃபால்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு சுவிட்ச் மாதிரி தான். ஒரு சுவிட்ச் என்னங்க? ஒரு சுவிட்ச் என்னது? இட் ஹாஸ் 2 பாசிபிலிட்டிஸ் நான் சொல்லவா? ஏதர் அது ட்ரூவாக இருக்கலாம், இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். அதாவது சுவிட்ச் ஆனில் இருக்கலாம், இல்லை ஆஃபில் இருக்கலாம். எக்ஸாக்டாக ஒரு பிட்னா அதுதான். கிளியராக புரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூலியனில் வந்து ஏதர் 0 இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம். அதாவது ஃபால்ஸ் இருக்கலாம், ட்ரூ இருக்கலாம். இந்த டேட்டா டைப்பில் அது மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் பூலியன் அப்படிங்கிற டேட்டா டைப்பில். ஓகேவா? இந்த டேட்டா டைப்போட நேம் என்னது? பூலியன். ஸோ இது 0 1 மட்டும் இருக்கிறதுனால இது ஒரு பிட்டு. கிளியராக புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்பர்ஸ்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, நம்பர்ஸ்னால் 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு நம்பர்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசிக்கலி இதில் கொஞ்சம் ரேஞ்சஸ்ஸு இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பைட். ஓகேவா? ஸோ ஒரு பைட்டுங்கிறது பேரில் சொல்லும் போதே அது வந்து எத்தனை பிட்ஸ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். அது வந்து பேசிக்கலி 8 பிட்ஸ். ஏன்னா ஒரு பைட்டுங்கிறது 8 பிட் தானே. ஸோ பேசிக்கலி 8 பிட்டு சைஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டிஜர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிட்ஸு இது எப்படி ப்ரோ 8 பிட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா எத்தனை ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அதையும் நான் கண்டினியூ பண்ணுறேன். அதை பற்றி நான் எப்படின்னு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நம்பர்ஸில் வந்து பைட்டுன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அதில் நம்பர் தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து என்னென்னா 8 பிட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட ஷார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஷார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 பிட்ஸ் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் வரான் அவன் தான் இன்ட்டு. ஜென்ரிக்காக மோஸ்ட்லி இன்ட்டு தான் நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது வந்து 32 பிட்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இன்னொரு விஷயம் லாங்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் 64 பிட்ஸு. ஓகேவா? இன்டீஜர்ஸ்லேயே அதாவது நம்பர்ஸ்லேயே 0 9 அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ்லேயே சில நம்பர் ரொம்ப பெருசாக இருக்கும், சில நம்பர் சின்னதாக இருக்கும், சில நம்பர் ரொம்ப ரொம்ப பெருசாக கூட தேவைப்படலாம் இல்லை. ஸோ அதே மாதிரி நிறைய கேட்டகரைசேஷன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி என்ன வேணும் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் வேணும். அதுக்கேற்ற மாதிரி பிட்ஸ் மாறும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பெருசு நம்பர் வேணும் ப்ரோ, எனக்கு ரொம்ப பெருசு வேணும் அப்படின்னா லாங்கில் வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்கள். லாங் டேட்டா டைப்பில் மேக் சென்ஸ். இல்லை ப்ரோ எனக்கு மீடியமாக ஓகே. இன்டிஜர் இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப சின்னதாக வேணாம் பட் கொஞ்சம் ஓகே அப்படின்னா ஷார்ட். இல்லை ப்ரோ எனக்கு அடி மட்டும் சின்னது. ஏன்னா 0லேருந்து 9 தவிர நான் வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. பைட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம மேலே யூபிஐ ஐடி பார்த்தோம்ல, யூபிஐ ஐடி. ஸோ பேசிக்கலி thanishrishii ஏதோ ஒன்று பார்த்தோம். thanishrishii தானே பார்த்தோம். சம் ஹேண்டில். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ஹாஸ் கேரக்டர்ஸ். கரெக்டாக? இப்போ இது ஒரு கேரக்டருங்களாம், இது நான் ஒரு கேரக்டர்னு சொல்லலாம், இது ஒரு கேரக்டர்னு சொல்லலாம்ல. இதுக்கு நமக்கு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர். ஓகேவா? கேரக்டர். ஸோ பேசிக்கலி இதோட டேட்டா டைப் வந்து எப்படி நம்ம சின்டாக்ஸ்னா CHER. இது எத்தனை பைட்டு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பைட்னா 16 பிட்டில். ஸோ கைஸ் பேசிக்கலி ஒரு பைட்னா 8 பிட்டு. ஓகே. ஒரு பிட்னா என்னென்னு கிளியராக பார்த்தோம். 0s and 1s. கிளியராக புரிஞ்சா? ஒரு கேரக்டர்னா என்ன அப்படின்னா 16 பிட்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்பர்ஸையும் தாண்டி நமக்கு வந்து ஒரு ப்ரிசிஷன் வேல்யூ அப்படின்னா பாயிண்ட் வச்சு வரும்ல, நம்ம பார்த்தோம்ல.
99.5 இந்த மாதிரி இதுக்கு நமக்கு ஒரு டேட்டா டைப் 2 இருக்குது. அதுலேயும் 2 ஒரு சின்னது ஒரு பெருசுன்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 பிட்ஸு விச் இஸ் பேசிக்கலி 4 பைட்ஸு. அதுக்கப்புறம் டபுள்னு ஒன்று இருக்குது. இந்த டபுள் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 64 பிட்ஸ். ஓகேவா, திஸ் இஸ் ஆல் த திங்ஸ். நம்ம இது ப்ராக்டிக்கலாக போடும்போது உங்களுக்கு எல்லாமே மைண்டில் நிற்கும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் டேட்டா டைப் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தான் இருக்குது. ஒருவேளை நமக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் தேவை நம்மளோட வேரியபிளுக்கு, அது மட்டும் தான் நம்ம இது பண்ண போகிறோம். எனக்கு சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் இந்த மாதிரி இந்த ஸ்டேட் மட்டும் தெரிஞ்சால் போதும், அது ஒரு மாதிரி 2-வே கண்டிஷன் தான் அப்படின்னா we can choose boolean. இல்லை எனக்கு வந்து பெரிய பெரிய நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும், கால்குலேட்டர் லாஜிக் எழுத போகிறேன் அப்படின்னா ஓகே லாங் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஷார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, பைட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எனக்கு ஆல்ஃபபெட் வேணும், ஒரு ஆல்ஃபபெட் உள்ளே வேணும். இந்த கேரக்டர் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் கிடையாது, ஒரு கேரக்டருக்கு ஒரே ஒருத்தன் தான். அப்போ ஒரு ஏயை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கேரக்டரை தவிர ஏபியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அப்போ ஏபிசிடிலாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அதை நம்ம பார்க்கலாம் அப்கமிங் லெக்சரில், டோன்ட் வரி. ஓகேவா, ஆனால் இந்த கேரக்டருங்கிறது ஒரு சிங்கிள் கேரக்டருக்கு மட்டும்தான், அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். கால்குலேட்டர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து ப்ரிசிஷன் வேல்யூ இல்லாமல் இதை யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக இதை தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கால்குலேட்டரில் நிறைய பேர் வந்து இப்போ ப்ரிசிஷன் வேல்யூலாம் கால்குலேட் பண்ணுவாங்கல்ல, பாயிண்ட் வச்சுட்டு வர வேல்யூலாம். ஸோ அதனால் நம்ம இதை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டேட்டா டைப்ஸ். இதுக்கப்புறம் இருக்க அடுத்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி மேத் பிளேலிஸ்ட்டில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்படி காமனாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து எப்படி நம்ம வந்து இந்த பிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வச்சு எப்படி அதோட ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்தேன். ரேஞ்ச்னா என்ன ப்ரோ அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 பிட் இருக்குது அப்படின்னா 8 பிட்டில் எத்தனை ரேஞ்சோட வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எத்தனை நம்பர் ரேஞ்ச் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒருவேளை இந்த 8 பிட்டில் வந்து சம்திங் 32,000 அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும்ல. இதுக்கு வந்து பேசிக்கலி வந்து சில மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃபும் கால்குலேஷனும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த என்டையர் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ரொம்ப இன்டர்வியூவில் கேட்குற விஷயங்களாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதுதான். ஸோ அது வந்த பிறகு ஜாவாவில் கொஞ்சம் அதை பார்த்து பிறகு ஆட் ஆன் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால் இதை ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸை பார்க்கலாம்.